la! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சரி, இப்போ விக்ரம்க்குலாம் வருங்காலம்ன்றது ஏதாவது இருக்கா? விக்ரமுக்கு ஏதாவது வருங்காலம் இருக்குமா? இது கேள்விக்கு அவர் ஏதாவது கேஸ் போடுறப்போது திடீர்னு ஐ படம் வந்தபோது பெரிய மாபெரும் எக்ஸ்பெக்டேஷன் நடந்தபோது ஐ படம் நடந்தபோது இருந்த விக்ரம் வேறு. அதுக்காக தன்னை அவ்வளோ வருத்திக்கிட்ட விக்ரமுக்கு தேசிய விருது கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தபோது உண்மையிலே வருந்தனேன். அதை பற்றி துளி கூட கண்டுக்காமல் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தார் விக்ரம். இந்த ஆக்டருங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் கமலஹாசன் பாட்டில் வர மாதிரி போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு வீழ்ச்சியே அல்ல. இவர்களுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ அப்போ தங்கலாம் ஹிட் ஆகிடும், அது கண்டிப்பாக ஹிட் ஆகும், 200% ஹிட் ஆகும். இது ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் அடிக்கும். இதே வந்து விஜய் படம் வந்தபோது இதே தான் நான் சொன்னேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு. இவருக்கும் அது நேரம் சரியில்லை, இவருக்கு வந்து அஷ்டம சரி. இந்த ஜிகினா செட்டப் நீங்கள் போடுவீங்களா? நான் போட மாட்டேன். நானே போட மாட்டேன். நான் போட்டு ரோடுக்கு போனால் நாய் துரத்தும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சனி மீது சத்தியம், இதை பார்த்த 10வது நிமிடம் இதை ஓப்பன் செய்தால் என்ன சொல்லியிருக்கான் சார், 10வது நிமிடம் ஓப்பன் செய்ய சனி பகவான் அனுகிரகம் பெறுவீர். நானே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ எதுக்கு வம்பு, சனியை பற்றி எதுக்கு பகிச்சுக்கணும்? சிம்பு கல்யாணம் ஆகுமா ஆகாது? பாவம் சார், உண்மையிலே சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட நடிகர்கள்லாம் விக்ரம் எதிர்காலம் இருக்குமா இருக்காதா, சிம்புக்கு வாழுவானா? ஏன் சிம்பு சார் கல்யாணம் அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு நடக்கும். இவங்க ஜாதகம்லாம் நான் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து இந்த சனி வக்கரமானதுனால, சனி ராகு வந்து மீனத்துக்கு வந்ததுனால பிரச்சனை. இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடமே சரியில்லை. இந்த வருடம் வந்து மோசமான வருடமாக தான் இருக்கும். சரி, இப்போ அஜித் ஒருத்தர் இருக்கார்ல, அஜித்தினுடைய வருங்காலம் என்னவா இருக்கும்? சார் எனக்கு அவர் ஜாதகம் தெரியாது சார். ஏன்னா அவர் ஜாதகத்தை அவர் யார்கிட்டையும் பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, அதை பற்றி அவர் கண்டுக்கிட்டதும் இல்லை. இப்போ கமலஹாசன் இருக்கார் இல்லையா, கமலஹாசனுக்கு அடுத்து வந்துட்டு அரசியல் வருங்காலம் இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை சார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஜோதிடர் மற்றும் ஆன்மீகவாதி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமா. இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கார் சார், அடுத்த உச்சமாக அவரை நம்ம பார்க்குறோம் இல்லையா. சமீபத்தில் அவர் வந்து அவரோட பேர் களங்கமாச்சு. எந்தனால இந்த களங்கம் ஏற்பட்டுருவோம் ஜாதக ரீதியாக? ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து இந்த சனி வக்கரமானதுனால, சனி ராகு வந்து மீனத்துக்கு வந்ததுனால பிரச்சனை. ராகு மீனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த நான் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், போன நவம்பர் டிசம்பர்லேயே ராகு மீனத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு. இன்னொன்று, இந்த வருஷம் சங்கராந்தி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா, சங்கராந்தி தேவதை வந்து வந்தது இசைக்கலைஞர்களுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பீடைன்னு வந்திருக்கு. இதை பற்றி நான் பேட்டி கொடுத்துருந்தேன். பவதாரணி அவர்களுடைய இறப்பை கூட நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இசைக்கலைஞர்கள் அவர்கள் வந்து இறப்பாங்க எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடமே சரியில்லை. இந்த வருடம் வந்து மோசமான வருடமாக தான் இருக்கும். அதில் சிவகார்த்திகேயனோட அமைப்பு வந்து நஷ்டப்படக்கூடிய அமைப்பாக இருந்து மீண்டு வருவார். ஆனால் இப்போ அவர் வந்துட்டு மாட்டினதுங்கிறது வந்துட்டு அவர் மாட்டினாரா இல்லை களங்கம் ஆயிடுச்சு? அவர் தப்பே பண்ணாமல் மாட்டிக்கிட்டார். தப்பே பண்ணாமல் மாட்டிக்கிட்டது தான் ராகு. அவர் இப்போ நம்ம இயக்குனர் ரவீந்திரன் அவர் பார்த்தீங்கன்னாலுமே ப்ரொடியூசர், இயக்குனருங்கிற தயாரிப்பாளர். ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். நேரம் சரியில்லாதவங்க ஜாதகங்கள் இதெல்லாம் வந்து ராகு வந்து எப்படின்னா வாண்டடாக மாட்டி விடுவார். அந்த மீனத்தில் ராகு வந்ததால் எத்தனை பேர் பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, தன் முனைப்பாளர்கள், தன்னுடைய தன் முனைப்பாளர்கள் அத்தனை பேரும் மாட்டினாங்க. அப்படி தான் சீமான் அண்ணாவுடைய விஷயங்களும் சரி, அண்ணாமலை சாரோட விஷயங்களும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் வந்து கலங்கப்படுத்துகிறார் ராகுவும் சனியும். கரெக்டாக அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறும். சிறப்பு. அப்போ சிவகார்த்திகேயன் நல்லவர், அவர் எதுவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. சிறப்பு. சரி, இப்போ அஜித் ஒருத்தர் இருக்கார்ல, இப்போ அஜித்தினுடைய வருங்காலம் என்னவா இருக்கும்? நல்லா தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அவருடைய படங்கள் ஒரு படம் எனக்கு ஜாதகம் தெரியாது சார். ஏன்னா அவர் ஜாதகத்தை அவர் யார்கிட்டையும் பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, அதை பற்றி அவர் கண்டுக்கிட்டதும் இல்லை. அப்படி இருந்துட்டு போயிருங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அஜித்தை நான் வந்து பாராட்டுறேன். அப்படி இருந்துட்டு போயிருங்க. ஜாதகமும் பார்க்க தேவையில்லை, சாமி கும்பிட தேவையில்லை, விழாக்கள்லையும் கலந்துக்க தேவையில்லை, விளம்பரமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கிறது பெஸ்ட்டு. அதனால் அஜித் அவர்களை அரசியலுக்கு வரேன்னாரா இல்லை எதில் தான் அவர் என்ன தான் பண்ணார்? அவருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் ஹீ இஸ் லிவிங் பீஸ்ஃபுல்லி ஹாப்பிலி. ஓகே. இப்போ கமலஹாசன் இருக்கார் இல்லையா, கமலஹாசனுக்கு அடுத்து வந்துட்டு அரசியல் வருங்காலம் இருக்கா?
அப்படின்னு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை சார். இதுக்கு முன்னாடி ஏன்னா அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ இப்போ கட்சி நிர்வாகிகள்லாம் அவர் கூட அவருக்கு வந்து இதாக இருந்து பெரிய மாநில பதவியெல்லாம் வாங்கி ரொம்ப போராடினவங்களாம் இருக்காங்க. அப்படியே விட்டுட்டு பிக் பாஸ் போனவர் தான். ஓப்பனாகவே தான் சொல்கிறேன். அப்படியே விட்டுட்டு பிக் பாஸ் போனவர் தான். சுயநலமாக இருந்துட்டாரோ? ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இது வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் ஜோதிட ரீதியாக அவருக்கு சனி பிரபலமாக இருக்கணும். சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வரும், அரசியல் ஆதிபத்தியம் என்பது ஏற்படும். அவருக்கு சனி வீக்னஸாக இருக்கார். அவருக்கு சனி சுக்கிரன் நல்லா இருக்கிறனால அவருக்கு திரைப்படத்துறையில் அவருக்கு ஃபேமஸ் இருக்கலாம். ஆனால் புரட்சி என்னும் கொள்கை வரும்போது அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க ட்விட்டர் போராளிகள். ட்விட்டரில் பாரதியார் மாதிரி போட்டு வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் யார் வேணால் பண்ணலாம், நான் கூட தான் பண்ணலாம். சரி, இப்போ விக்ரம்க்குலாம் வருங்காலம்ன்றது ஏதாவது இருக்கா? விக்ரம்க்கு ஏதாவது வருங்காலம் இருக்குமா? இது கேள்விக்கு அவர் ஏதாவது கேஸ் போட்டு போகிறார். ஏன்னா சமீப காலமாக ஏதாவது இருக்கு, சமீப காலமாக வருங்காலம் இருக்கும் அவருக்கு. காரணம் சார், விழுந்தான் எழுந்தான்ங்கிற வார்த்தைக்கு 2-3 பேர் ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் எழுந்தான்ங்கிற வார்த்தைக்கு அஜித் குமார்லாம் திருப்பதி வந்தா திருப்பம் அந்த பாட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, உடம்புல ஒல்லியாக இருப்பார். விளையாடு மங்காத்தா அது பார்க்கும்போது எப்படி இருந்து அஜித் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போது இந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஐ படம் வந்தபோது பெரிய மாபெரும் எக்ஸ்பெக்டேஷன் நடந்தபோது, ஐ படம் நடந்தபோது இருந்த விக்ரம் வேறு. அதுக்காக தன்னை அவ்வளோ வருத்திக்கிட்ட விக்ரமுக்கு தேசிய விருது கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தபோது உண்மையிலே வருந்தினேன். அதை பற்றி துளி கூட கண்டுக்காமல் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தார் விக்ரம். இந்த ஆக்டருங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் கமலஹாசன் பாட்டில் வர மாதிரி போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு வீழ்ச்சியே அல்ல. இவர்கள் ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ அப்போ தங்களான் ஹிட் ஆகிடுமா சார்? கண்டிப்பாக ஹிட் ஆகும், 200% ஹிட் ஆகும். இது ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் அடிக்கும். இதே வந்து விஜய் படம் வந்தபோதும் இதே தான் நான் சொன்னேன், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு. இவருக்கும் அது நேரம் சரியில்லை, இவருக்கு வந்து அஷ்டம சனி, அதனால இவருக்கு இப்படி இருக்குது. யூடியூப்பை திறந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் பள்ளி கத்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரு 2 பேர் ஒரு மொட்டை மட்டையை போட்டு வந்து ஒருத்தர் சொல்கிறான், இன்னொருத்தன் வந்து உங்கள் கால் விரலை காட்டுங்கிறான், ஒருத்தன் வந்து சொல்லுவாங்க ஆதார் நம்பர் கூட உனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேங்கிறான், ஒருத்தன் உங்கள் வீட்டு நம்பர்லாம் சொல்லுங்கிறான். ஆக மொத்தம் என்னை சும்மா இருக்க விட மாட்டேன். இன்னும் ஜெட்டி சைஸு இதெல்லாம் தான் நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த ஜிகினா ட்ரெஸ்ஸு, இது நானும் ரவிதா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் அவன் போய் ட்ரைனிங் எடுக்க போவான் தெரியுமா? ஆமாம். அப்போ அவன் சொல்லுவான் தெரியுமா, மொட்டராஜேந்திரன் என்ன சொல்லுவான் சொல்லுங்கள், தம்பி நடை உடை பாவனை இதை முதல்ல முக்கியம். இப்போது அப்படி சொல்லி ரவுடினா எப்படி இருக்கணும்னு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஆரம்ப கட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான். ஏன் உலகம் எங்கும் இருக்கும் ரசிகர்கள் முக்கியம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஜிகினா செட்டப் நீங்கள் போடுவீங்களா? நான் போட மாட்டேன். நானே போட மாட்டேன். நான் போட்டு ரோடுக்கு போனால் நாய் துரத்தும். ஆனால் கேமரா முன்னாடி இது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் சட்டை இல்லாமல் நான் இங்கே நீயானால வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதான் சொன்னேன், நீயானா நான் வந்தது 2008. அதை பிடிச்சி கண்டென்ட் ஆக்கி இன்னைக்கு ராம்ஜி சுவாமிகள் இரட்டை வேடன்னு சுற்றுது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் மீடியாவை புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, இவனுங்களுக்கு தேவை கண்டென்ட்டு அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒய் ஐ எம் டெல்லிங் அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கான் சார். ராம்ஜியை ஜோதிடர் ராம்ஜின்னு சொல்ல வேண்டியதானே? குருஜின்னாங்க, அப்புறம் சுவாமிஜின்னாங்க. இது யார் ப்ராப்ளம்? இது யார் ப்ராப்ளம் சொல்லுங்களேன்? கூப்பிட்றோம் ப்ராப்ளம் தான். பகவானே, இது யார் ப்ராப்ளம்? நீங்கள் தான் போய் ஒருத்தரை பகவான் ஆக்குறீங்க. ஒரு 10 பேர் பகவானேன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, என்ன ராம்ஜி அப்படிங்கிறீங்க. எனக்கு உங்களை பார்த்தா கடுப்பாகுது. நான் சென்ஸ் பேர் சொல்லியா கூப்பிட்ற பிளாடி ஏரியாச்சு, என்ன பகவான்னு கூப்பிட்றாங்க சார். இப்படி தான் சார் எல்லாரையும் கிளப்பி விட்டாங்க இவங்க. அப்போ இந்த நானூறு வழி தான் கதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நடை உடை பாவனை மாதிரி ஒன்றுத்துக்கு இங்கே ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க, ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்கால் இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒன்றும் நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு கடை, நீங்கள் போய்ட்டு ஒரு லட்சுமி படம் ஒன்று வச்சுருக்கான், ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டே கருமா வேலையை பார்ப்பீங்களா எங்கே சொல்லுங்க பார்ப்போம். டென்ஷன் ஆயிடுவான். ஓ வந்தால் வேலையை மட்டும் பாரு, லட்சுமி படத்தை பார்த்து கருமங்கிற அப்படிமா. யோ நான் சும்மா சொன்னையா, லக்ஷ்மி மேனன் ஃபேன்ஸ் கோச்சுக்கு தானே செய்வாங்க. கரெக்டு, நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க. அதனால் மச்சம் அப்படிங்கிறதெல்லாம் உச்சம் தொடும் மச்சம்னு நானே பேட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை பாருங்கள் சார். நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுட்டு தான் சார் இருப்போம். கோல்கேட் ஆக்டிவ் ஜெல் வருதா, கோல்கேட் ஜெல் என்னென்னமோலாம் வருதா, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறேன்னா, ஏதோ ஒன்று உங்களை பரபரப்புலேயே வச்சுருக்கேனா இல்லையா? ஒரே கோல்கேட்டு தான் பரபரப்பில் வச்சுருக்கேனா இல்லையா? அதே மாதிரி தான் ஜோதிடமும். நீங்கள் முதல்ல நிம்மதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி சுக்கரை பயிற்சி என்னென்ன ஆகும்
இப்படி ஆகும். அப்படியா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு இன்றைக்கி சூரிய போயிடுச்சு, ஐயோ இது எப்படா உனக்கு இதாயிரும். இப்படியே நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு பலமற்றவர் ஆகிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்கன்னா, எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியலையே, சூரியன் என்ன டைரெக்ஷன் பண்ணுறானா, சந்திரன் என்ன டைரெக்ஷன் பண்ணுறானே தெரியலையே. அப்படி இதை நான் வைக்கல, இங்கே இருக்கிற கார்ப்பரேட்டுகள் வைக்கிது. இது தப்புன்னா, இது போட்டால் வியூஸ் வரும்னு நினைக்கிற ஒவ்வொரு மீடியாவும் தப்பு தான். இப்போ நீங்கள் தைரியமாக தோல் இருக்கிறதுக்காக இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, இந்த மாதிரி எத்தனை பேர் பேசியிருக்கான்? பேச மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சனி மீது சத்தியம், இதை பார்த்த 10வது நிமிடம் இதை ஓப்பன் செய்தால் என்ன சொல்லியிருக்கான் சார், 10வது நிமிடம் ஓப்பன் செய்ய சனி பகவான் அனுக்கிரகம் பெறுவீர். நானே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ எதுக்கு வம்பு, சனியை பற்றி எதுக்கு பகிச்சுக்கணும்? அப்போ மக்களோட வீக்னஸ் எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதனால் ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் வியாபாரம். கொடிகட்டி பறக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கோபுரத்தில் பறக்கும். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். ஆமாம் தான். இப்போ நானும் ரோடி தான் சொன்னதாலும் கேட்குறேன். இப்போ நயன்தாரா வந்துட்டு சமீபத்தில் இல்லை, சில வருடங்கள் முன்னாடி விக்னேஷ் சிவன்லாம் கல்யாணம் பண்ணாங்க. விக்னேஷ் சிவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நயன்தாரா வந்துட்டு பீக்கில் தான் இருந்தாங்க, இப்போவும் பீக்கில் இருக்காங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்துட்டு நயன்தாரா திருமணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு வருது. இதே மாதிரி தான் நீங்கள் ரவீந்திரனை கல்யாணம் பண்ணது, வரலட்சுமி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லக்ஷ்மி மேடமா, அவங்க வரலட்சுமி மகாலட்சுமி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரவீந்திரன் இறங்கிட்டா இருந்தாங்க. ஏன் பாவங்க, இந்த ஜோசிக்காரெலாம் என்ன பண்ணுவான்னா, அவன் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைய தெய்வமாக நினச்சிட்டு இருப்பான். என்னை பற்றி அம்மா அப்படின்னு கும்பிட்டு வந்துருப்பான். காலைல என் குழந்தை மாய குட்டின்னு வச்சுக்கங்க, ஸ்கூலுக்கு போகும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என்னை பெற்ற ராஜா நீ போடியே அப்படிங்கிறேன். இப்போ ஒரு ஜோசிக்காரன்ட்ட பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், சார் எல்லாம் நல்லா இருக்குது சார், உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் சார் எல்லாம் நாசமாக போயிட்டீங்க அப்படின்றான். இப்போ எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் ஒரு முதிய மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது பார்க்கும்போது என்னன்னா, குட்டி சாத்தானே நீ பிறந்தாலும் பிறந்த என் வாழ்க்கையே போச்சு, அது என்ன பாவம் பண்ணுச்சு. அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு லவ் பண்ணாங்க, ஏதோ குழந்தை பற்றிட்டாங்க, ஜாலியாக இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு நேரம் தெரியல, அது டவுன் ஆகுது. அதுக்கு நான் யார் என்ன சொல்கிறது? இதுக்கு பழியை தூக்கி இதான் சொல்லணே, தோ போகிறாம இருக்கட்டான், அந்த மாதிரி யார் மேலேயாவது பழியை தூக்கி போடணும். அதில் இது ஒரு புது ட்ரெண்டு. அங்கே தான் நான் தேவைப்படுறேன். பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஜோதிடம் நிறையா பார்க்குறது இல்லை. அதனால் மனுஷன் மேலே மனுஷன் போட்டுக்கிறாங்க. சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார், பிறந்ததுலேருந்து உங்களை எத்தனை பேர் ஹர்ட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் யோசிங்க. ஆட்டோக்காரன்ட்ட நீங்கள் சில்லறை கொடுத்தீங்க, மீதி சில்லறை கொடுக்கல, ஏமாற்றிட்டான். அல்லது நீங்கள் கண்டக்டர்கிட்ட போகிறீங்க, ஏமாற்றிட்டான். அல்லது ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றிட்டான். நீங்கள் என்ன மனசை தேர்த்துக்கிறீங்கன்னா, என்னை ஏமாற்றிட்டல, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கீங்க. இப்போது கடவுள்னு ஒரு நாமினியை நடுவில் வச்சு உங்களோட 30 ரூபா பிரச்சனைக்கு கடவுளை கூப்பிட்டு அவரை பனிஷ் பண்ண சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்துட்டீங்க. கேட்டால் நீ செய்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், கர்மா உன்னை கொல்லும் அப்படின்ட்டு வந்துட்டீங்க. ஆனால் கர்மாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஈஸ்வரன் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஈஸ்வரனுக்கு உங்கள் 30 ரூபா பஞ்சாயத்து தான் ஒரு பஞ்சாயத்தா, அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஃபேக்டர்னால எது மேலேயோ பழியை போட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுதான் சார் ஆன்மீகம் சொல்லுது. எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டுருங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்க. சிம்பிள். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோக்காரனை 2 அடி வச்சுருப்பீங்க, கண்டக்டரை போய் அவனை துன்புறுத்திருப்பீங்க, சண்டை வந்திருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல மன்னிக்கிறதுக்கு கடவுள் தேவைப்படுறாரு. எனக்கு துரோகம் பண்ணிட்டல, நல்லாடுறா. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹைஃபை கேரக்டராக நடந்துக்கிறீங்க, கடவுள் மேலே பழி தூக்கி போட்டுறீங்க. கடவுளுக்கு உண்மையில கடவுளுக்கு கேரக்டர் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆக ஆன்மீகம் எங்கே, நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை முத்தாய்ப்பாக முடிக்கிறேன். ஆன்மீகம் எங்கே தேவைப்படுதுன்னா, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு ஒரு லூசுத்தனம் தேவைப்படுது. என் நிலவே நிலவே என்னிடம் நெருங்காது. யார் நிலவு? இந்தம்மா. இது மூஞ்சி உனக்கு நிலவு. இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அது அவனுக்கு நிலவு. புரியுதா? கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டர் உஷ்ணம்தான் காட்டும். ஏன்னா தெர்மோமீட்டருக்கு தெரியாது நம்ம கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறது கிளியோபட்ராவோட உதடு அப்படின்னு தெரியாது. அது வாயில் வச்சா டெம்பரேச்சரை காட்டிட்டு நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியோபட்ராவின் உதடு என்னன்னு. ஆனால் தெர்மோமீட்டர் வச்சா உனக்கு தெரியும்ல. ஆமாம், நீங்கள் வேற எங்கேயோ போகிறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன புரியுது என்றால், ஒன்று தெளிவாக புரியுது, ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்கிறது, பகுத்தறிவு அப்படிங்கிறது அது தப்பு, அது எப்படி, இது எப்படி, இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது லைஃப்பில். எல்லாமே டுபாகூருங்கிறது தான் தெரியும்ல, அதை பற்றியே இப்போ பேசிட்டே இருக்கணுமா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். உயிரே உயிரே நீ இல்லைன்னா உயிரே நான் செத்துருவேன் உயிரே. யார் நீ ஒரு டெகால்ட்டியும் உன் பொண்டாட்டி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு டெகால்ட்டியும் புருஷனை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நீ இல்லைன்னா நீ செத்துருவேன், நான் இல்லைனா
நம்புங்க சார். சரின்னு கேளுங்க. ஆமாம் உயிரே, நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன் உயிரே. சரி உயிரே, தூங்கு உயிரே. முடிஞ்சு வச்சா சிம்பிளாக லைஃப் எடுத்துகிட்டு ஜாலியாக இருங்க சார். ஆக மொத்தம் ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறீங்க, அப்படி தானே? அங்கே தான் நான் நிற்கிறேன். நான் அங்கே தேவைப்படுறேன்னா இல்லையா? உயிரே நம்புறீங்கல்ல நீங்கள். அப்படி ரொம்ப கரெக்டாக எல்லாரையும் நம்பிட்டீங்களா? உங்கள் பாஸ் அப்படியே உங்களுக்கு மனசார தான் உங்களுக்கு கிரேடு போட்டார்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே சொம்படிச்சா கிரேடு கரெக்டா? அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பகுத்தறிவு என்பது, சுயமரியாதை என்பது, முயற்சி என்பது ஒன்றும் கிடையாது. சார் குட் மார்னிங் சார். எஸ் சார் இருக்கிறீங்களா? ஏன் சொல்ல வேண்டியது? நீங்கள் தான் பெரிய பெரிய சீர்திருத்த வச்சாச்சே. ஹலோ குட் மார்னிங் அப்படிங்க வேண்டியதானே? வேலை இருக்குது, அவ்வளோதான். சொல்கிறா ஐயா, ஜமீன் எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அந்த மாதிரி தான். சரி சரி சனி பகவானே வணக்கம், வாழ்த்துக்கள், வணக்கம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழுங்க. எதுக்கு வாண்டடாக வந்து ஆன்மீகத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பு பூத்துக்குள்ளே கை விடுற மாதிரி எதுக்கு பூத்துக்குள்ளே கை விட்டு இது தப்பு தப்பு தப்புங்கிறீங்க? கடிச்சு கிடிச்சு வச்சிருச்சுன்னா அமைதியாக போங்க, அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், சாவு வீட்டில் மோளம் அடித்தா தப்பா? மறுபடியும் முதல்ல இருந்தா தப்பா? இல்லை சார், அது தப்பு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ அடிக்கிறவன் அடிச்சுக்கிறான், அடிக்காதவன் அடிக்க மாட்டான், உடுப்பா, அவ்வளோதான். இதுதான் அதுக்கு பதில். அவ்வளோதான். சரி, இப்போ சாவுன்னு ஆரம்பிச்சதுனால ஒரு கல்யாணத்தோடு முடிப்போம்னு நினைக்கிறேன். இறுதியாக நயன்தாரா பற்றி பேசிட்டோம். சிம்பு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? பாவம் சார், உண்மையிலே சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட நடிகர்கள்லாம் விக்ரமுக்கு எதிர்காலம் இருக்குமா இருக்காதா? சிம்புக்கு வாழுவானா? ஏன் லதிமுகவோட தலைவர் யார்? யார் சார்? லதிமுக. அதிமுக தெரியும், லதிமுக யார்? லதா திமுக. என்னது? லட்சிய திமுகவோட தலைவர் யார்? டி ராஜேந்திரன். அது கட்சி இருந்துச்சுல்ல, லதிமுகன்னு ஒரு கட்சி வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. புரியுதா? அவரோட நம்பிக்கையில கொஞ்சம் கூட நான் கூட இல்லை சார், நான் கூட நீங்கள் லட்சுமின்னு முதல்ல சொன்னீங்கல்ல, லட்சுமி திமுக முன்னேற்ற கழகம்ன்ற ஸ்டாலின்லேருந்து பிடிச்சிட்டு போகிறாருங்க. அப்போது லட்சிய திமுக அப்படிப்பட்ட நம்பிக்கையாளருடைய பையன் திரேந்திரன் சார். உங்களை கிண்டல் பண்ணல, நீங்கள் ஜாலியாக எடுத்துக்குவீங்கிறத நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ எதையுமே ஸ்போர்ட்டிவாக பார்க்கக்கூடியவருடைய பையன் அந்த பிளட்டு. அவர் சிம்பு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னும் எத்தனை வெற்றி அடையணும்னு எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக யூத்தாக இருக்கார் அவர். மேபி என்னோட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மூத்தவர்னு நினைக்கிறேன். அதனால் சிம்பு சார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு நானே வந்து கல்யாணம் பண்ணி வச்சு புரோகிதம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சிம்பு சார் கல்யாணம் அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு நடக்கும். இவங்க ஜாதகம்லாம் நான் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். சிறப்பு சிறப்பு. ஆமாம், அப்போ ஜூலைக்கு அப்புறம் சிம்பு கல்யாணம் உண்டு நிச்சயம். சிறப்பு சார். முடிக்கும் போது ரொம்ப சுப முகூர்த்தமாக முடிப்போம். ரொம்ப நன்றி சார். நேரம் நன்றி சார், அற்புதமான பேச்சுக்கும் நன்றி சார். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.